இமேஜின் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு இனிஷியலாக ஒரு 100 யூசர்ஸ் இருக்காங்க. வைரல் வீடியோ மாதிரி உங்கள் அப்ளிகேஷனும் வைரல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 lakh யூசர்ஸ் அட் அ டைமில் உங்கள் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ப்ராப்பராக டிசைன் பண்ணாமல் இந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணியிருந்தா என்ன நடக்கும்னு தெரியுமா? உங்களோட அப்ளிகேஷன் கிராஷ் ஆயிரும், உங்களோட சர்வர் டவுன் ஆயிரும், யூசர்ஸ் குறைஞ்சிருவாங்க, டேட்டாஸ் எல்லாமே கரப்ட் ஆயிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? திரும்ப ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா உங்களுக்கு சிஸ்டம் டிசைனிங் தெரிஞ்சிருக்கணும். எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். ஹே ஃபோக்ஸ், வெல்கம் டு ப்ராசஸ் வித் பவி. நான் டெக் ரிலேட்டடாக அப் டு டேட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் இருக்கணுமா? அப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக ப்ராசஸ் பண்ணலாம். எவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணாலும் அதுக்கு பேஸ் ஸ்ட்ராங்காக போடணும். அப்போ தான் யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போதும் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்மூத்தாக ரன் ஆகும். இப்போது நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் பில்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். டேரெக்டாக நம்ம போய் பில்ட் பண்ண மாட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு பிளானிங் பண்ணுவோம். எந்த மாதிரி? ஒரு 1000 பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கா? ஒரு எமர்ஜென்சி என்ட்ரன்ஸ் செப்பரேட்டாக இருக்கா? பவர் பேக்கப் இருக்கா? இந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிப்போம். அதே மாதிரி தாங்க சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போது ரெக்வஸ்ட் எப்படி வரும், நம்ம சர்வர்ஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணும், அப்புறம் டேட்டாஸை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், எத்தனை சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் ஃபெயில் ஆனால் எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறோம், இது எல்லாமே யோசித்து ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணணும். நம்ம எவ்வளோ தான் சூப்பராக கோட் பண்ணாலும் பிளானிங் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும். என்ன ஆகும்? பிளான் பண்ணாமல் யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்லோ ஆகும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆயிரும். அப்போ என்ன நடக்கும்? யூசர்ஸ் ரெடியூஸ் ஆகிடுவாங்க அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒரு பெரிய தலைவலியாக மாறிடும். அதனால தான் பெரிய ப்ராடக்ட் கம்பெனிஸான கூகுள், அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் இவங்கெல்லாம் ப்ராப்பராக சிஸ்டம் டிசைனிங் பண்ணுவாங்க. இல்லைன்னா எப்படி? வாட்ஸ்அப்னால் ஒரு நாளைக்கு 100 crore மெசேஜஸ் ஹேண்டில் பண்ண முடியும். இல்லை தான் அமேசானால் ஒரு செகண்டில் லேக்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் செல் பண்ண முடியும். இதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறாங்க, எப்படி பாசிபிள்ங்கிறத இந்த சீரீஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் டாப் ப்ராடக்ட் கம்பெனிஸ் போகணுன்னு எய்ம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சிஸ்டம் டிசைனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி இருக்க 90% பீப்புளுக்கு முன்னாடி இருப்பீங்க. இப்போது ப்ராடக்ட் கம்பெனிஸ் உங்களுக்கு கோடிங் ஸ்கில்ஸ் இருக்கான்னு மட்டும் டெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் திங்க் பண்ணி டிசைன் பண்ணுற ஆர்கிடெக்ட் குவாலிட்டியும் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறாங்க. இல்லைனா கூட நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கோடிங் மட்டும் பத்தாது, அதுக்கு டிசைனிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போது மார்க்கெட்டில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வருது, ஆனால் அதெல்லாம் டக்குன்னு காணாமல் போயிடுது. ஏன்? அவங்க ப்ராப்பராக டிசைன் பண்ணாமல் இருந்தால் யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆப் ஸ்லோ ஆகிடுது. அதனால் என்ன ஆகுதுன்னா யூசர் ரேட்டிங் ட்ராப் ஆகி அவங்களோட அப்ளிகேஷன் மார்க்கெட்லேருந்து போயிடுது. ஆனால் இந்த மிஸ்டேக்கை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நம்ம தான் சிஸ்டம் டிசைனிங் கற்றுக்க போகிறோம்ல. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் நியூ வீடியோ போட்டோன்னே நீங்கள் டக்குன்னு பார்த்துடலாம். சிஸ்டம் டிசைன் தெரிஞ்சால் நீங்கள் ஒரு சீனியர் இன்ஜினியர் மாதிரி யோசிக்கலாம். ஆஃபீஸில் நடக்கிற டெக்னிக்கல் டிஸ்கஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். உங்களோட இன்டர்வியூ அண்ட் உங்களோட ப்ரொமோஷனில் நீங்கள் தனியாக தெரிவிங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சிஸ்டம் டிசைனிங் தெரிஞ்சால் உங்களோட இன்டர்வியூ பேனல் மெம்பர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் டீட்டெயிலாக இந்த சீரீஸில் நம்ம பார்ப்போம். சிஸ்டம் டிசைனிங்கோட இன்ட்ரோ வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பாய் ஃபோக்ஸ், see you on next video.